Hello students, welcome to Kalvi Code. In the video Standard 11 Chapter 10 Differential Calculus Exercise 10.2 So இப்போ இதுல first sum பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி differential calculusனா என்ன? ஓகேவா, இந்த சாப்டர் எதை பத்தி அப்படின்னா நிறைய derivatives பத்தி நம்ம படிப்போம். சரிங்களா, derivatives. So derivatives என்ன நம்ம சொல்லுவோம், இப்போ x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், x dash அதோட பவர்ல dash அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சேஞ்சுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சேஞ்ச் பத்தினா நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாவே படிப்போம். ஓகேங்களா, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய மாற்றம் பத்தி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் டெரிவேட்டிவ்ஸ், சேஞ்சஸ். ஓகேவா, சோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பைக்ல ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பைக்ல எவ்வளவு ஸ்பீட்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 1 hour ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுவே வந்து நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது நான் ½ an hourல போயிடுவேன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஸ்பீடு சேஞ்ச் ஆக டைமும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, சோ ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர்ல இருக்கும் பொழுது டைம் வந்து 1 hour இருக்கு இல்லையா. அதே வந்து ஸ்பீடு 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் போது டைம் என்ன ஆகுது, நமக்கு குறையுது, ½ an hour மாறுது இல்லையா. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, சோ இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒரு சம் கொடுத்திருக்காங்க. Find the derivatives of the following functions. So function கொடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன்னாலே group of variables, அதாவது more than one variable இருக்கும், இல்ல more than one terms இருக்கும் இல்லையா. So that is called as functions. இப்ப x னு ஒரு term இருக்கு, 3 into sin x னு ஒரு term இருக்கு. அப்ப இது function னு சொல்லலாமா? With respect to the corresponding independent variables. So ஒரு வேரியபிள்ல நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம். அப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே மாதிரி கரஸ்பாண்டிங் இண்டிபெண்டன்ட் தனியா இருக்கிற வேரியபிள்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிஃபரன்ஷியேட், டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாமே ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. ஓகேங்களா, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். f of x equal to x minus 3 into sin x. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் f of x equal to x minus 3 into sin x. இப்போ என்ன பண்ண சொன்னாங்க, நம்மள கரஸ்பாண்டிங் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம எதையும் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f dash of x ஆகும். ஓகேங்களா, f of x அப்படின்ற ஒரு வேரியபிள், நம்ம இந்த வேரியபிள் xன்ற வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு f dash of x கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா 1, அதாவது x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, டிஃபரன்ஷியேட் x வித் ரெஸ்பெக்ட் டு x, ஏன்னா இங்க f of x தானே இருக்கு क्वेश्चनல. சோ x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும், ஆன்சர் 1 வரும். ஓகேங்களா, மைனஸ் இப்போ இந்த 3 அப்படின்றது இங்க என்னவா இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சரிங்களா, சோ அப்ப அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கணும், அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது இங்க sin x இருக்கு பாத்தீங்களா, sin x. சோ sin x வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், அப்புறம் dx ன்னு போட்டுக்கலாம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா, cos x. ஓகேவா, அப்போ sin x என்ற இடத்துல நான் என்ன எழுதலாம், cos x ன்னு எழுதலாமா. sin x இருக்கிற இடத்துல cos x ன்னு எழுதலாம். சரிங்களா, சோ ஆன்சர் என்ன, 1 minus 3 into cos x. இப்போ நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா y equal to sin x plus cos x கொடுத்திருக்காங்களா. y equal to sin x plus cos x, y equal to sin x. so first ஒரு term sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனும், பிளஸ் cos xன்றது ரெண்டாவது டேர்ம் என்ன பண்ணணும், இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா, இப்ப இது பிளஸ்ல தானே இருக்கு, சோ நம்ம வந்து நமக்கு ஃபார்முலா கிடையாது, என்ன பண்ணலாம், தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இதுவே மல்டிப்ளிகேஷன்லயோ அல்லது டிவிஷன்லயோ இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா இதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா,
இந்த வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ dy by dx. ஓகேவா? dy by dx. ஏன்னா இங்கெல்லாம் வந்து x தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸால தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x into dx னா என்னது, cos x. ஸோ அப்போ sin x என்ற இடத்துல என்ன எழுதணும், நம்ம cos x எழுதணும். ஓகே, பிளஸ் இப்போ cos x ஒரு டிஃபரன்ஷியேஷன், cos x into dx. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு மைனஸ் sin x கிடைக்கும். ஓகேவா அம்மா? இதெல்லாம் டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்முலாஸ். ஸோ என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபார்முலாஸ் எல்லாம் இங்க சைட்ல எழுதுறேன், நீங்க படிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2 சம்ஸ்ல இந்த 2 ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்னது, மைனஸ் sin x. ஸோ பிராக்கெட் குள்ள எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இங்க பிளஸ் ஆல்ரெடி இருக்கா, ஸோ பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், cos x பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா இந்த sin x அப்படி வரும். சரிங்களா?